அம்பத்தூர் டீச்சர் காலனியைச் சேர்ந்தவர் தினேஷ் பாபு. பேட்மிண்டன் பயிற்சியாளரான இவர் தந்தையின் கட்டிட ஒப்பந்த வேலைகளையும் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தினேஷ் பாபு மட்டும் தனியாக வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அம்பத்தூரில் உள்ள பேட்மிண்டன் மைதானத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்த இவர் வழக்கம் போல பயிற்சி அளிக்க சென்றுள்ளார். பின்னர் பயிற்சி முடித்துவிட்டு வெளியே வந்த தினேஷ் பாபுவை ஆட்டோவில் வந்த கும்பல் ஒன்று சூழ்ந்து கொண்டு எதிர்பாராத நேரத்தில் சரம் மாறியாக அவரை வெட்டிச் சாய்த்துள்ளது. முகம் முழுக்க சுதையும் அளவிற்கு வெட்டிவிட்டு அங்கிருந்து அக்கும்பல் வந்த ஆட்டோவிலேயே தப்பிச் சென்றுள்ளது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் தினேஷ் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை வழக்கு பதிவு செய்து தொழில் போட்டியா அல்லது முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் ராஜவேல், பெருமாள் உள்ளிட்ட 10 பேரிடம் அம்பத்தூர் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிடிபட்டவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் கொடுப்பதாகவும் குற்றவாளிகள் மற்றும் கொலைக்கான காரணம் குறித்து முடிவு செய்ய முடியவில்லை எனவும் காவல்துறையினர் குழப்பத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.